டைரக்டர் பாரஞ்சித் இயக்கத்தில் வந்த தங்கலான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். விக்ரமோட நிலத்தை ஒரு ஜமீன்தார் வாங்கிடுறாரு. அந்த ஊர்ல உள்ள நிறைய பேர் நிலத்தை பறி கொடுத்துட்றாங்க. இதை சரி பண்ணவும் அவங்க வாழ்க்கையை மாத்திக்கவும் பிரிட்டிஷ்காரனோட சேர்ந்து தங்க பொதியில தேடி சியான் விக்ரமும் அந்த ஊர் மக்களும் போறாங்க. தங்கம் கிடைச்சதா விக்ரமோட பிரச்சனையும் அந்த ஊர் மக்களோட பிரச்சனையும் சரியாச்சா இல்லையான்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாப்பை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு இடத்துலயும் போரே அடிக்கல. விக்ரம் அவரோட பசங்களுக்கு ஸ்டோரி சொல்லுவாரு. அந்த ஸ்டோரி இவர் தங்க பொதியில தேடி போகும்போது அந்த விஷயம் இவருக்கு அடிக்கடிக்கு வந்து போகும். அந்த சீன்ல நல்லாவே இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல அங்கங்க லேக நான் ஃபீல் பண்ணேன். செகண்ட் ஹாஃப்ல தான் மினிக்கு சாங் தங்கலான் சாங்லாம் வரும். அந்த ரெண்டு சாங்கும் சூப்பரா இருந்தது. எனக்கு இந்த படம் பிடிச்சது. எல்லா டைம் ஆடியன்ஸுக்கும் செட் ஆகுமான்னு தெரியல. பாதி பேருக்கு ஒர்க் ஆகும், பாதி பேருக்கு ஒர்க் ஆகாமலும் போகலாம். ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே நிறைய இடத்துல கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஒருத்தரால எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த மூவிக்குள்ள வரும்போது அவனை குழப்புற மாதிரியான விஷயங்கள் நிறையவே இந்த படத்துல இருக்கு. விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. ஒரு சீன்லயும் 100% உள்ள இறங்கி தாறுமாறா பண்ணிட்டாரு. பார்வதியும் நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. மாளவிகா அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிட்டாங்க. பசுபதி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர சீன்ஸ் எல்லாமே ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவரோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்தது. ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். நிறைய இடங்கள்ல பேக்ரவுண்ட் மியூசிக்ல கலக்கிட்டாரு. வழக்கமா வர ரஞ்சித் படங்கள் இல்லாம ஒரு வித்தியாசமான படம் தான் இந்த தங்கலான். ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் டிராமா மூவியா எடுத்திருக்காங்க. இந்த மூவில அடல் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீன்ஸ் நிறையவே இருக்கு. ஓகே கைஸ், இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.